மானம் போற மாதிரி இந்த சாரிய வாங்கிட்டு நான் இங்க வந்தேன். இதுல என்னடி மானம் போறதுக்கு இருக்கு? அப்படியா? உங்க அம்மா என்னடானா பட்டு சாரியே கட்டிக்கிறதுக்கு அருகதையே இல்லாத குடும்பம்னு சொன்னா. உங்க மாமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த புடவையை எடுத்துக்கோன்னு சொன்னா. எல்லாம் என் தலை எழுத்து. ஆனா எங்களை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாமா? அடடடடடா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டடா. இது என்ன வீடா இல்ல ராயப்பேட்டை மார்க்கெட்டா? கரெக்டா சொன்னடா சுரேஷா. எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம். அவ கிடக்குற அவ பேச்ச கேட்டுண்டு. நான் வாலிபன், கோடீஸ்வரன். நினைச்சா ஒரு நாளைக்கு 100 பொண்ணுங்களோட ஊர் சுத்த முடியும். ஆனா நான் பொறுக்கே இல்லை. இது வரைக்கும் எந்த பொண்ணும் என் லைஃப்ல கிராஸ் பண்ணதே இல்லை. தடையுமே இல்லாம தப்பு பண்ணலான்னு நீங்க நினைச்சீங்க. உங்களையும் அறியாம இந்த தடயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க. இத பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது யாரு ப்ளீஸ் சொல்லுங்க. யாருன்னா? அந்த அந்த பொண்ணு யாரு? அன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு கேக்குறீங்க. ஓகே சாரி. அந்த பொண்ணு யாரு ப்ளீஸ்? எதுக்கு? அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டவா? நோ. இல்ல உங்க பண பலத்தை வச்சுக்கிட்டு அவளை ஒரேடியா அழிச்சிடவா? ப்ளீஸ் தயவு செய்து சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நான் தான். தேடி தேடி கழிச்சு போய் கடைசியா உன்னை கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்க. ஏன் என் வாழ்க்கைய நாசம் பண்ண? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. எதுக்கு என்ன தேடி பிடிச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண? சொல்லு சொல்லு. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் பெங்களூருக்கு வந்ததே கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு கை கழுவுறப்போ மிஸ் ஆன மோதிரத்தை எடுத்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்றியா? இப்படிலாம் என்னால் பேச முடியும். ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவன். அன்னைக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்துக்கு நான் காரணம் இல்லை. ஆனா காரணத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? அசம்பாவிதம் நடந்து போச்சு. என்னையும் அறியாத ஒரு மயக்க நிலையில நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னு எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா நான் இவ்வளவு நாள் நரக வேதனை பட்டுட்டு இருக்கிறது நேக்கு தான் தெரியும். தெரியும், நல்லா தெரியும். இப்போ அதே வேதனை தான் இப்போ நானும் அனுபவிச்சுட்டு. நான் வாலிபன், கோடீஸ்வரன். நினைச்சா ஒரு நாளைக்கு 100 பொண்ணுங்களோட ஊர் சுத்த முடியும். ஆனா நான் பொறுக்கே இல்லை. இது வரைக்கும் எந்த பொண்ணும் என் லைஃப்ல கிராஸ் பண்ணதே இல்லை. இறந்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன்,
தொட்ட பொண்ணு நீங்க தான். ஏன் கடைசி பொண்ணும் நீங்கள தான் இருக்கணும். அப்படி நினைச்சுதான் இத்தனை நாளா நான் தேடிட்டு இருக்கேன். நம்புவீங்களோ, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது, தூங்குனது கூட கிடையாது. கார்ல போகும்போது கூட அந்த சம்பவம் தான் என் மனசுல வந்து ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு நாள் அதே நினைவுலையே ஒரு லாரியில மோத பார்த்தேங்க. அப்படி நான் மோதிருந்தா நீங்க இந்த மோதிரத்தை மாலை போட்டு மாட்டியிருக்கிற என் படத்துக்கு தான் வச்சிருக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா கேள்விக்குறியா இருக்கிற என் வாழ்க்கைக்கு என்ன பதில்? ஒரே பதில், நம்ம கல்யாணம். இத பாருங்க, இத நீங்க எதிர்பார்க்கல. நான் துஷ்யந்தன் இல்ல, தொட்ட உடனே மறைஞ்சுக்கிறதுக்கு. தொட்டவளதான் என் வாழ்க்கை துணைவே வரணும்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இந்த பதில நான் எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற பதில், நம்ம கல்யாணத்துக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு அம்மா இல்ல, அப்பா தான் எல்லாமே. அவர் ஃபாரின்ல இருக்காரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் இங்க வரவழைச்சு முறையா உங்களை பொண்ணு பார்க்க வரேன். என்ன, பெங்களூர்ல நடந்த சம்பவத்துக்கு பிராயச்சித்தம் நம்ம நிச்சயதார்த்தம் தான். கல்யாணம் ஊர் அறிய நடக்கணும். நான் நடத்தி வைப்பேன், நீங்க கவலையப்படாதீங்க. அம்மா, இந்த புடவை பாருங்களே, எவ்வளவு நல்லா இருக்கிறதுல. பாக்குறச்சு அப்படியே கண்ணை பறிக்கொண்டா. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, என்ன விலை? 17,500 ரூபாமா. 17,500 ரூபாயா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. ஆமாம்மா, இது ஸ்பெஷல் புடவைமா. 3 புடவை தான் தறியில போட்டு நெஞ்சோம். ஏன் அதுக்கப்புறம் தறிய நிப்பாட்டிட்டாங்களா? வியாக்கியானம் எல்லாம் பேசாத, கரெக்டா சொல்லு என்ன விலைன்னு. கரெக்டா 17,500 ரூபாய் தாமா. ரொம்ப ஜாஸ்தி சொல்றப்பா, வாங்குற மாதிரி விலையை சொல்லு. என்னம்மா இது, டிவியில ஜோதிகா வந்து இந்த கலர் நல்லா இருக்கு அந்த கலர் நல்லா இருக்குன்னா 25,000 வாங்கிடுறீங்க. நான் அவ்வளவு தூரத்துல இருந்து தோல் வலிக்கு சுமந்து வரணுமா? என்கிட்ட போய் பேரம் பேசுறீங்களா? ரொம்ப பேசாத, என்ன விலைன்னு ஒழுங்கா சொல்லி தொலை. ஒரே விலை 17,500 ரூபாய் தாமா. அம்மா, சின்னம்மா கலருக்கு இந்த புடவை எடுப்பா இருக்குமா? இது இந்த புடவை இவளுக்கு. யோ, பட்டு புடவை கட்டுறதுக்கு ஒரு தனி தகுதி வேணுயா. இங்க பாரு, நான் எவ்வளவு நன்னா கட்டின்னு இருக்கேன். இதெல்லாம் புடவை கட்டிட்டு கண்ட இடத்துல ஈசின்னு இருக்கும். டேய் சுதா, டேய் இங்க வா. என்னக்கா? இந்த புடவை நன்னா இருக்கா? யாருக்கு? எனக்கு தான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. பீரோல அவ்வளோ பட்டு புடவை அடுக்கி வச்சிருக்க, இப்போ இன்னொன்னு தேவையா? டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நன்னா இருக்கா இல்லையா அதை மாத்திரம் சொல்லு. மறுபடியும் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த டிசைன்ல புடவை வயசானவா கட்டினா நல்லா இருக்காது. சின்ன வயசுக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பத்மாவோட கலருக்கு இந்த புடவை ரொம்ப எடுப்பா இருக்கும். நான் கூட அதான் சார் சொன்னேன். டேய், இந்த புடவையோட விலை என்ன தெரியுமா? 17,000 அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஃபினான்ஸ் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன். காசு விவகாரத்துல கவலைப்படாத. ஓகே, நீயே சொல்லிட்ட, அப்பீல் இல்ல. இந்த அடிமா, இந்த புடவையை நீயே உடுத்திக்கோ.
இத பாருப்பா, டெய்லி உடுத்திக்கிற மாதிரி ஆ. ஒரு 4-5 புடவை எடுத்துட்டு வா. ஆ 200-300 ரூபாய்க்கெல்லாம் கொண்டு வந்துடாத. ஒரு சரிம்மா 1500-2000 ரூபாய் கொண்டு வா. காசு சுதாட்ட வாங்கிக்கோ. என்ன ஆ. சீக்கிரம் மூட்டை கட்டின்னு கிளம்பு. ஆ, பத்மா புடவை நோக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ? அக்கா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ கிளம்பும்போது பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க சார். என்னடி பத்து, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நோக்கு என்ன ஆயிடுத்து? அம்மா செத்து தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டாளா? சரியில்லைன்னு சொன்னா கோவப்படுறதுக்கு நான் ஒன்னும் படிக்காதவ இல்ல. பின்னது கோவம்? இதோ பாருங்க, ஒரு பொண்ணுக்கு பூவும் புடவையும் தான் புருஷன் வாங்கி கொடுத்தா தான் பெருமை. இந்த புடவைய உங்க மாமா நேக்கு வாங்கி கொடுத்தாரு. நல்லதா போயிடுத்து. நோக்கு தேவை சாரி தானடி, அது யார் வாங்கி கொடுத்தா என்ன? கட்டிக்கோ. ஆமா சொல்லுவேன், நன்னா சொல்லுவேன். மானம் போற மாதிரி இந்த சாரிய வாங்கிட்டு நான் இங்க வந்தேன். இதுல என்னடி மானம் போறதுக்கு இருக்கு? அப்படியா? உங்க அம்மா என்னடானா பட்டு சாரியே கட்டிக்கிறதுக்கு அருகதையே இல்லாத குடும்பம்னு சொன்னா. உங்க மாமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த புடவையை எடுத்துக்கோன்னு சொன்னா. எல்லாம் என் தலை எழுத்து. எல்லா குடும்பத்திலயும் பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு நான் புருஷன் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பேன். ஆனா இந்த குடும்பத்துல எல்லாமே தலை கிழுதான். பத்து, ஏண்டி இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நோக்கே நன்னா தெரியும் இந்த வீட்ல எல்லாமே மாமா தான். ஏன் வைக்கோல் வாங்குறதுல இருந்து வெள்ளி விளக்கு வாங்குற வரைக்கும் அவர்தான். நாங்க தலையிடுறதே இல்ல, ஏன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓ, மாமா சாதம் போடுன்னு சொன்னாதான் நீங்க நேக்க ஆகாரம் போடுவேளா? ஆஃப் கோர்ஸ். இத பார், அவர் மீன் மைண்டா நடந்துக்க மாட்டாரு, எல்லாருக்கும் போட சொல்லுவாரு. போதும் போதும் உங்க கிட்ட கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. பத்து, டெய்லி இப்படி உன்னை யாராவது சின்னிண்டே இருக்கணும், நீ ஆத்திரப்பட்டுண்டே இருக்கணும். அதாண்டி நேக்கு ஆசை. ஆமா, நான் இப்படி அழணும், அத பார்த்து நீங்க ரசிக்கணும். சாடிஸ்ட். நான் சாடிஸ்ட். ஏண்டி, நீ கோவப்படுறப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? போதும், ரொம்ப வழியாதீங்க. இது பார், சொல்றது கேளு. வந்தது வந்துட்ட. நீக்கு என்னது? ஒரே ஒரு கப்பு காஃபி கிடைக்குமான்னு கேட்டேன். என்ன? முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாது. நிச்சயமா? நிச்சயமா. சரி, நானே போட்டு குடிச்சுறேன். இப்ப என்ன, நோக்க ஒரு டம்ளர் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? போங்க. நீ எனக்கு வாக்கப்பட்டியோ இல்ல நான் உனக்கு வாக்கப்பட்ட நானே தெரியல. காஃபி போடுறீங்கம்மா? என்னடி கௌசி இது? பிள்ளையார பிடிக்க போயிட்டு குரங்காயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப குரங்குன்னு நினைச்சு போனா பிள்ளையாரெல்லாம் இருக்கான். பெரிய கோடீஸ்வரன் போடி வெளிய அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் கால்ல விழ கூட தயாரா இருக்காண்டி. அதாண்டி நேக்கும் புரியல. அவரை பார்த்த உடனே திட்டி தீத்துட்டு வரணும் தான் போனேன். ஆனா அவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் பேசுற சுபாவத்தை வச்சு பார்க்கும்போது நேக்கு அவரு ரொம்ப நல்லவரை தாண்டி தோன்றது. சூழ்நிலை காரணமாதான் இப்படி பண்ணிருக்காரு. தொட்டதுக்கு அப்புறமா என்ன போலவே அவரும் கவலையும் மன வருத்தத்தோட தான் இருந்திருக்காரு. யூ ரைட் தான். பெரிய பணக்காரன் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். தப்பு நடந்த அன்னைக்கு பெங்களூர்ல இல்லன்னு கூட அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அப்படி கிடையாதுடி. சான்ஸே இல்ல. such a great gentleman. நீக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு அவர் பேசாம இருந்திருந்தா நான் இவ்ளோ குழம்பி இருக்க மாட்டேன். ஆனா அவர் என்னடானா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரே. ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து பிக்ஸ் பண்ணி இப்ப கல்யாண நாளே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னடி செய்ய முடியும்? உங்க வீட்ல நீ போய் பேசுடி. உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லு. அப்பா கிட்ட இத பத்தி எப்படி பேசுறது? அவர் தாங்க மாட்டாரே. சீதா கிட்ட இத பத்தி பேசலாம். சீதாவா? என்னடி சொல்ற? அவ உன்னோட தங்க. ஏதோ அக்கா கிட்ட சொல்ல போற மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லடி, சீதா
என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் புத்தியில என்னை விட ஷார்ப்பு. எந்த ஒரு பிரச்சனையையும் யோசிச்சு முடிவெடுத்தாலும் பின்னால இதுதான் நடக்கும்னு கரெக்டா சொல்லுவா. இது வரைக்கும் அவ எடுத்த முடிவு எல்லாமே சாதகமா தான் இருந்திருக்கு. என் விஷயத்திலயும் அவ நல்ல பதில் சொல்லுவா. நான் கிளம்புறேன். சரி, உன் எண்ணத்தை நான் ஏன் கெடுக்கணும்? போறச்ச கொஞ்சம் பூ வாங்கிட்டு போ. சரிம்மா. சந்தோஷப்படுவா. ஆ, போறேம்மா. புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன சுரேஷ், காலங்காத்தால தாம்பாள தட்டுல புடவை, பழம், ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற? என்ன விசேஷம்? மணி, நேக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? டேய் ரமேஷ், உன் தம்பிக்கு அவன் ஆபீஸ்ல ஏரியா மேனேஜரா ப்ரமோஷன் ஆயிருக்குடா. Congrats டா. அத Thank you, ma'am. கொண்டாடுதா இதெல்லாம் எடுத்துட்டு கௌசல்யாத்துக்கு போயிட்டு இருக்கான். ஓஹோ, ஏன் சுரேஷ் இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் மணி, நான் எதுக்கு வைக்கப்படணும்? கௌசல்யாக்கும் உனக்கும் நிச்சயம் தான் ஆயிருக்கு. கல்யாணம் இன்னும் முடிஞ்சுடலையே. ப்ரமோஷன் கிடைச்சா அம்மா கால்லயோ அப்பா கால்லயோ விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாதிரி தாம்பாளத்துல புடவை, ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு பல் இழிச்சு நாங்க போறது கொஞ்சம் கூட நன்னால. அது சரி, உனக்கு அம்மா இவங்களா இல்ல கௌசல்யாவா? ஹலோ, இதெல்லாம் அவ இஷ்டம். இத கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. ஏ, எனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாதா? கேட்டுட்டாலும் பையன் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தாம்பாளத்துல புடவை, ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா? ஏ, நான் எதுக்கு வெக்கப்படணும்? இல்ல நான் எதுக்கு? டேய் புட்றா. இல்ல நான் எதுக்கு வெக்கப்படணும்னு கேக்குறேன். சொல்ல போனா எல்லாம் அந்த கௌசல்யாவுடைய ராசி. அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், இவன் வரைஞ்ச ஓவியத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அவளை நிச்சயம் பண்ணிட்டு வந்தோம், இவன் ஆபீஸ்ல இவனுக்கு ப்ரமோஷனே கிடைச்சிருது. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போறது? நீ வாழ்க்கப்பட்டு வந்த நேரம்தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2 மாசம் பெட்லயே கிடந்தானே. நோய் என்ட்ரில போனா ஆக்சிடென்ட் ஆகாம ப்ரமோஷனா கிடைக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இத பாருங்க, ஏ ராசியை பத்தில பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இது பாருமா, ராசி நல்ல நேரம்லாம் எல்லா இடத்துலயும் பாப்பா. நம்ம இந்தியாவுல மாத்திரம் இல்ல, வெளிநாட்டுலயும் பாப்பா. ஆமா, அப்படின்னா உன் கல்யாணத்தை உன் தோப்பனார் ராவு காலத்துல நடத்தி வச்சிருக்கலாம்ல. இத பாருங்க, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க கௌசல்யாவை பொண்ணு பாத்துட்டு வந்ததுல இருந்து என்ன ரொம்ப மட்டம் தட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அடி போடி, நான் ஒன்னும் உன்ன மாதிரி பணக்கார திமிர்ல ஆடல. நீதான் இப்போ தர்ம உச்சி மலைக்கு ஏறி ஆடின்னு இருக்க. இங்க பாருமா, அங்கே இருந்து கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னும் தேற மாட்டேன். ஆனா நாங்க அப்படி இல்ல. கீழே விழுந்தா எப்படியாச்சும் தேறி எழுந்துக்குவோம். ஆனா எங்களை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாமா? அடடடடடா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டடா. இது என்ன வீடா இல்ல ராயப்பேட்டை மார்க்கெட்டா? கரெக்டா சொன்னடா சுரேஷா. எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம். அவ கிடக்குற அவ பேச்சு கட்டுண்டு. டேய், நீ முதல்ல புறப்படுற வேலையை பாரு. இங்க பாரு, இதெல்லாம் கௌசல்யா கிட்ட கொடுத்துட்டு நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லேன்னு. அப்புறம்டா மறக்காம உன் மாமனார் கால்ல விழுந்து சேவிச்சுக்கோ. ஓகே? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுனால சிலருக்கு வயித்தெரிச்சல் புகைச்சுண்டு வருதாண்டா. சரிடா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகே? போ, சரி, கிளம்பு சரிம்மா. கிளம்பு. பாத்தீங்கல்ல, எனக்கு இந்த வீட்ல கிடைக்கிற மரியாதையை பாத்தீங்கல்ல. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? ச்சே, எல்லாரும் என்ன கேவலப்படுத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். வேண்டாம்டா கண்ணா, அழாதம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன், எப்படி இருக்கே? காஃபி சாப்பிட்டேளா? இப்பதான் சாப்பிட்டேன். சரி சரி. நீங்க உங்க பேரனோட பிஸியா இருக்கேள் போல இருக்க. ஆமாமா, வருங்கால எம்டி ஆச்சே. வருங்கால எம்டியா? ஆமா, பின்ன இவன் எம்டியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிட்டு எங்க உசுரை எடுக்க போறானாக்கும். பின்ன என்ன ராதாகிருஷ்ணன், நீங்க சந்தடி சாக்குல உங்க ஆயுச நீட்டிண்டே போறேளா? இவன் கம்பெனி எம்டி ஆகிறதுக்குள்ள உங்க வயசு 85 ஆயிருக்கும். ஏன் உசுறு இல்லைன்னா என்ன, என் பையன் உசுருன்னு வச்சுப்போமே. ஆமா, லேஸ்ல வரமாட்டேல கூப்பிட்டாலும் இது என்ன அத்தி புத்த மாதிரி இந்த பக்கம் வர வச்சுட்டலே. என்ன சொல்றேன்? இயர் எண்ட் வரது, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன பண்ணுங்களேன்,
கம்பெனில இருந்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வரலையா? முக்காவாசி வந்துட்டோ. இந்த ஜெயின் ஸ்டீல்ஸ்ல இருந்து ஒரு 4-5 வவுச்சர் வர வேண்டியது இருக்கு. ஓ. அப்புறம் பூங்காவனன்னு ஒரு லேபருக்கு ஒரு தரம் 1 லட்சம், ஒரு தரம் 2 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கான வவுச்சர்ஸ் இன்னும் வந்து சேரல. 2 லட்சம். பூங்காவன கையில மிஷின்ல அடிபட்டதுனால கொடுத்தோம். அவன் கை சரியாயி வேலைக்கு வந்துருவான்னு நினைச்சோம். அவன் துரதிர்ஷ்டம் 3 மாசத்துலயே போய் சேர்ந்துட்டான். சரின்னு அதுக்காக உன் பொண்டாட்டிக்கு 1 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்தோம். இருந்தாலும் வவுச்சர்ஸ் வந்திருக்கணும் இல்லையா? என்ன சார் நீங்க செத்த அன்னைக்கு எப்படி அவகிட்ட போய் கையெழுத்துக்காக நிக்கிறது? சரி, செத்த அன்னைக்கு இல்லைனாலும் 10 அன்னைக்கு வாங்கிருக்கலாமோ இல்லையோ? அவன் பொண்டாட்டி ஊரோட போய் செட்டில் ஆயிட்டாளாம். நம்ம ஸ்டாஃப் முத்து அமிச்சு கேட்க சொல்லியிருக்கான். சுதா வந்துருவான், வந்த உடனே கொடுத்து அனுப்புறேன். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. அச்சோ, குழந்தை அழுதுட்டு இருக்கா. நான் ஊட்டி விடுறேன், குடும்பம். பார்த்து பார்த்து வாடப்பட்டு பார்த்து பார்த்து. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், பேசுங்க. போ. ஓ இல்லடா தங்கம், இல்ல இல்ல இந்த அழகு. வருஷம் ஆரம்பத்துல சுதர்ஷன் அக்கவுண்ட்ல ஒரு 15 லட்சம் ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. அதுக்கான டீடைல்ஸ் நேக்கு வந்து சேரவே இல்லையே. அவன் ஏதாவது நல்ல காரியத்துக்கு தான் செலவு பண்ணிருப்பான். இதை பாருங்க, புதுசா டெப்டேஷன் ஆகி வந்திருக்க இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்ணில் விளக்கனை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நோன்றா. இன்னும் 1 வாரத்துல அதுக்கான சோர்ஸ் நேக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அப்ப நான் கிளம்புறேன். அழவிடாம சாதத்தை ஊத்துறி. என்னக்கா ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க? ஆடிட்டர் வந்துட்டு போனாரா? ஆஹா. ஏதோ வருஷ ஆரம்பத்துல உன் பேர்ல 15 லட்ச ரூபாய் டெபிட் ஆயிருக்கா. ஆமா, 15 lakhs எதுக்குடா எடுத்த? எனக்கும் ஆடிட்டர் கிட்ட இருந்து 2 நாள் முன்னாடி ஃபோன் வந்தது. 2 நாளா மண்டையை போட்டு உடைச்சுட்டு இருக்கேன். நான் தான் எடுத்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா எதுக்கு எடுத்தேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு எடுத்திருப்ப. நன்னா யோசிச்சு பாரு, தெரியும். இல்லக்கா, நான் 2 நாளா மண்டையை போட்டு உடைச்சுட்டு இருக்கேன். நான் இவ்வளவு பொறுப்பு இல்லாதவனா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. How can I forget this? டேய், நீ எதுக்குடா சலிச்சுக்கிற? நீ எதுக்கு செலவு பண்ணிருக்க போற? இந்த ஆத்துக்கு தான் செலவு பண்ணிருப்ப. உனக்கு என்ன குடும்பமா, குட்டியா? என்னடி? இல்ல ஒண்ணும் இல்ல, பொறை ஏறிடுத்து. குழந்தைக்கு சாதம் ஊட்ட சொன்னா உனக்கேண்டி பொறக்கிறது? ஓஹோ, பருப்பு சாதம் நன்னா இருக்குன்னு நீ ஒரு வாய் முழுங்கிட்டியா? இல்ல, அடுத்தவா சாதத்தை நான் ஏன் சாப்பிடுறேன்? போரும் போரும். நான் ஒரு வார்த்தை பேசினா திருப்பி 4 வார்த்தை பேசணும்னு வச்சுக்காத. அக்கா, உனக்கு செலவுக்கு நான் 15 லட்ச ரூபா கொடுத்த ஞாபகம் இருக்கா? டேய், 10,000 20,000னா ஓகே. 15 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு என்னடா செலவு? எதுக்கு செலவு பண்ணேன்னு மண்டையை உடைச்சுக்கிறேன், ஞாபகமே வர மாட்டேங்கிறது. ரங்கா, நோக்கு சேர வேண்டிய சொத்துல 15 லட்சம் உன் மாமாவும் தாத்தாவும் ஏப்பம், நோக்கு நாமம்.